அன்பானவர்களே, சங்கி பாரதியை பத்தி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் சங்கி எந்த அளவுக்கு தன்னுடைய ஜாதியை தூக்கி பிடிச்சாரு அப்படிங்கிறதையும், மற்ற ஜாதியினரை எப்படி கேவலமா பேசினார் அப்படிங்கிறதையும் விளக்கமா பார்க்க இருக்கிறோம். பாரதி தன்னுடைய சுயசரிதைய கனவு அப்படிங்கிற தலைப்புல 1910 வெளியிட்டாரு. அதுல பார்ப்பன குலம் கெட்டழிவு எய்திய பாழடைந்த கலியுகம் ஆதலால் வேற்ப பொருள் செய்வதொன்றையோ மேன்மை கொண்ட தொழில் என கொண்டனன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பார்ப்பனர்கள் உடல் வியர்க்க வேலை செய்யக்கூடாது, அது வந்து மனு தர்மத்துடைய விதி அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த பாழா போன கலியுகத்துல தன்னுடைய தந்தை வேர்வை சிந்தி பொருள் சேர்க்க வேண்டிய நிலைக்கு ஆளாயிட்டார் அப்படின்னு உள்ள நொந்து போய் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. அதே போல சமூகம் அப்படிங்கிற தலைப்புல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய முடிவா வேலை தவறி சிதைந்து செத்து வீழ்ந்திடும் மானிட சாதி அப்படின்னு முடிச்சிருக்காப்புல. பார்ப்பனர்களுக்கு என்ன வேலை, செட்டியாருக்கு என்ன வேலை, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன சொன்னாரு, இதுல நான்குல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா, அதாவது இந்த 4 வர்ணத்துல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா வேலை தவறி சிதைந்து செத்து வீழ்ந்திடும் மானிட ஜாதி, அதாவது மானிட ஜாதியை மனித சமுதாயமே செத்து போகும். அதனால 4 வர்ணத்தை எப்பயுமே நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவா இங்க சங்கி பாரதி சொல்றாப்புல. கண்ணன் என் தந்தை அப்படிங்கிற பாடல்லையும் அதே தான் சொல்றாருன்னா, 4 குலங்கள் அமைத்தான் அதை நாசம் ஊற புரிந்தனர் மூட மனிதர்கள். இந்த 4 வர்ணத்தை மாத்திரவங்க, அதாவது பார்ப்பனர்கள் வந்து வேதம் தான் ஓதணும், சூத்திரர்கள் வந்து சேவை தான் செய்யணும் அப்படிங்கிறத மாத்திரவங்க தான் யாருன்னா நாசம் உற புரிந்தனர் மூட மனிதர்கள். அவங்கள வந்து மூட மனிதர் அப்படின்னு சொல்றாரு இந்த பார்ப்பன சங்கி பாரதி. அதே போல முன்னாளில் ஐயர் எல்லாம் வேதம் சொல்வார், 3 மழை பெய்யுமடா மாதம், இந்நாளில் பொய்மை பார்ப்பார், இவர் ஏதும் செய்தும் காசு பெற பார்ப்பார். முன்னாடி எல்லாம் ஐயர் எல்லாம் வேதம் சொல்லுவாராம், அதனால மும்மாறி பொழியுமா. இப்ப வேதம் ஓதுறது இல்லையா, அதனால மும்மாறி பொழியல அப்படின்னு சொல்றாப்புல. அதாவது மும்மாறி பொழியணும் அப்படின்னா பார்ப்பனர்கள் வந்து வேதம் ஓதணும் அப்படிங்கிறத இங்க கட்டாயமா சொல்றாப்புல. சங்கி பாரதி பத்தி சொல்றப்பெல்லாம் அவர் ஒரு திராவிடருக்கு பூநூல் மாட்டி அவரையும் ஐயரா ஆக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனா உண்மை என்னன்னா, கனகலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு, அவரு வள்ளுவர் ஜாதியை சேர்ந்தவர். அவரு ஆதி திராவிடர்கள் வீடுகளுக்கு புரோகிதம் செய்ய போவாரு. ஆதி திராவிடர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த பார்ப்பனர்கள் செல்ல மாட்டாங்க, இவங்க வந்து மேல் ஜாதியினர். அதனால என்ன பண்ணாரு, வள்ளுவர் ஜாதியை சேர்ந்த ஒருத்தருக்கு பூநூலை மாட்டி, உன்னை பாப்பா ஆக்கிட்டேன், நீ போயிட்டு இனிமேல் அந்த சடங்குகள்லாம் அந்த புரோகித வேலைகள் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு பாரதி சொன்னாப்புல. உண்மையிலேயே இவர் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு இருந்தா இவர் ஆதி திராவிடர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் புரோகிதம் செய்யக்கூடியவராக இருக்கணும், அல்லது ஆதி திராவிடரை வந்து புரோகிதராக ஆக்கி மற்ற பார்ப்பன மக்களுக்கு புரோகிதம் செய்ய சொல்லி அனுப்பியிருக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த ஆதி திராவிடரை சத்திரியர்களும் வைசியர்களும் புரோகிதம் செய்யறதுக்காக அவங்க வீட்டுக்கு அழைச்சிருந்தா இவர் ஜாதியை ஒழிச்சவர்னு ஏத்துக்கலாம். ஆனா ஆதி திராவிடர்களை ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பூணூலை மாட்டி அவரு இருக்கக்கூடிய இடத்துலயே போய் புரோகிதம் பண்ணுன்னு சொல்றது, இது ஜாதியை மறுபடியும் அப்படியே வைக்கிறதுக்கான வேலை தானே தவிர இதுல ஜாதி ஒழிப்பு ஒன்றும் கிடையாது. கனகலிங்கத்தை பத்தி சங்கி சொல்றாப்புல, எனக்கும் ஒரு வள்ளுவ பையனுக்கும் சிநேகம், அவனுடைய கோயில் அம்மன் மீது நான் பாட்டு கட்டி கொடுத்தேன், அவன் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவதுண்டு அப்படின்னு. இந்து மதத்தை காப்பதற்காக பார்ப்பனர்கள் மற்றவர்களுக்கு பூணூல் அணிவிப்பது வந்து வழக்கமாக நடைபெற ஒரு நிகழ்ச்சி தான். இதே தான் பாரதி செஞ்சிருக்காரு. ஆரிய சமாஜம் இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. காரணம், ஆதி திராவிடர்கள் வந்து பிற மதங்களுக்கு போகாம இருக்கிறதுக்காக இப்படி செய்யறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நந்தனை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. நந்தனை போல ஒரு பார்ப்பான் இந்த நாட்டினில் இல்லை, குணம் நல்லதாயின் எந்த குலத்தராயினும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம் அப்படின்னு. இங்கே ஏன் நந்தனை உயர்வா பாடினார் அப்படின்னா, நந்தன் ஒரு பார்ப்பன அடிமையா இருந்தாரு, அதாவது அவங்களுடைய அடிமைத்தனத்தை ஏத்துக்கிட்டதால நந்தனை புகழ்ந்து பாடுறாரு பாரதி. தில்லை நகருக்கு வந்த நந்தன் ஊருக்குள்ள நுழையாம பல நாள் தில்லை நகருடைய எல்லையிலேயே சுத்தி வந்துட்டு இருந்தான். தீட்சிதர்களுடைய கனவுல சிவன் தோன்றி நந்தனை கூப்பிட்டுட்டு வந்து தீ குளிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாப்புல. உடனே அதை கேட்ட நந்தனும் தீ குளிச்சுட்டான். தீ குளிச்சு நந்தன் இருந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, பார்ப்பன வடிவம் பெற்று சிவனடி சேர்ந்ததாக பார்ப்பனர்கள் கதை கட்டிட்டாங்க. நந்தன் வந்து புரட்சி பண்ணாம கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு விரும்பாம பார்ப்பனர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணதால, அப்படியே பின்பற்றுறதுனால பாரதி நந்தனை புகழ்றாரு. குணத்தால ஒருத்தவன் மேல்ஜாதி ஆக முடியாதுங்கிறதால நம்பிக்கை கொண்ட பாரதி நந்தனை புகழ்றதுக்கான காரணம் நந்தன் பார்ப்பான் சொன்னதை அப்படியே கேட்டதாலதான். அதே நேரத்துல பாரதி வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த ரெட்டமலை சீனிவாசனை பத்தியோ MC ராஜா பத்தியோ அயோத்திதாச பண்டிதரை பத்தியோ ஒரு வரி கூட எழுதல இந்த சங்கி பாரதி. காரணம், இந்த தலைவர்கள் எல்லாமே மக்களுக்கு உணர்வை ஏற்படுத்தினாங்க, பார்ப்பன அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறத சொன்னாங்க. ஆனா நந்தன் பார்ப்பன அடிமையா இருந்தான், அதனால நந்தனை வந்து புகழ்ந்தும் இந்த தலைவர்களை பத்தி ஒரு வரி கூட எழுதல இந்த சங்கி பாரதி. அதுக்கப்புறம் ஆரியர்கள் வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு எழுதுறாரு இந்த சங்கி பாரதி. அதாவது பார்ப்பனர்கள் வந்து வேதம் ஓதணும், நாட்டை ஆளக்கூடியவர்கள் சத்திரியர்களா இருக்கணும், வியாபாரம் செய்யக்கூடியவங்க வைசியர்களா இருக்கணும், எல்லாருக்கும் பணிவிடை செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவங்க சூத்திரர்களா இருக்கணும். இப்படி இருந்த தர்மம் வந்து மாறுற சமயத்துல தான் இதெல்லாம் மாறி மக்கள் வேற வேலைகள் செய்யறதுடைய காரணமா தான் ஆரியர்கள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு எழுதுறாரு இந்த சங்கி பாரதி. பாரதி தன் கதையில கூட பார்ப்பன சாதியுடைய உயர்வை பற்றி தான் பேசுறாரு. பிராயச்சித்தம் அப்படிங்கிற ஒரு கதையில ஜாதி கெட்ட பார்ப்பனனை ஜாதியில சேர்க்க 50,000 ரூபாய் செலவு செய்யும்படி கூறி கதையை முடிக்கிறாரு. அந்த கதையோட சுருக்கம் என்னன்னா, ஆங்கிலம் படிச்ச ராமச்சந்திர ஐயர் அப்படிங்கிறவரு வெளிநாடு போயிட்டு மேரி குட்ரிச் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்கார பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு
திரும்பி நம்ம ஊருக்கு வராரு. இங்க வந்ததும் அந்த வெள்ளைக்கார பொண்ணு நம்ம பார்ப்பன பெண்களைப் போலவே மடிசார் புடவைலாம் கட்டிக்கிறாங்க. சீதா தேவின்னு பேரை மாத்திக்கிறாங்க. நெத்தியில குங்குமம்லாம் வச்சு அசல் பார்ப்பன பெண்ணாவே மாறிடுறாங்க. ஆனா அந்த ராமச்சந்திர ஐயருங்கிறவரு வெளிநாட்டுக்கு போனதாலையும் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணதாலையும் அவர் பிராமண ஜாதியில சேர்க்கறதுக்கு அந்த ஊர் பார்ப்பனர்கள் மறுக்கிறாங்க. அப்போது மாஷாபூப் தீட்சிதர் அப்படிங்கிறவரு ஸ்ரீமத் நாராயணனே என்ன சொல்றாருன்னா, பிராமணர் எனக்கு தெய்வம், அப்படி இருக்கிறப்ப யாரும் பிராமண பதவியிலிருந்து நழுவக்கூடாது, நழுவுனாலும் மறுபடியும் சேர்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறாரு. இந்த கதையோட முடிவுல 50,000 செலவு செஞ்சு, அதாவது பிராயச்சித்தம் பண்ணி, ஜாதி கெட்ட பார்ப்பனரான ராமச்சந்திர தீட்சிதரை மறுபடியும் பார்ப்பன ஜாதியிலே சேர்த்துக்கிறாங்க. அதே போல பாரதி தன்னுடைய கடைசி காலத்துல ஒரு கதை எழுதுறாரு. அந்த கதையை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துடுறாரு. இந்த கதையோட பேரு சந்திரிகையின் கதை. அதுல என்ன கதை இருக்கு அப்படின்னா, சுப்புசாமி கோனாருடைய மகள் மீனாட்சிக்கும் கோபால் ஐயங்காருக்கு இடையில காதல் உருவாகுது. அதுக்கப்புறம் சுப்புசாமி ஐயங்கார் அந்த கோனாருடைய மகளை பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப அந்த கோனார் சொல்றாரு, நீங்க பார்ப்பனர், நானும் சூத்திரன், நான் என்னோட பொண்ணை உங்களுக்கு கொடுத்தா பாவம் சேரும், அதனால என்னோட பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட கோபால் ஐயங்கார் என்ன சொல்றாருன்னா, நிஜமான பிராமண குலத்துல பிறந்தவன் பிராமணர் அல்லாத மற்ற குலங்களையும் அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதாவது மற்ற வர்ணத்துல இருந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்கிட்ட தமிழ்ல உள்ள மனுஸ்மிருதி இருக்கு, அதை பாருங்க, அதுல நான் சொல்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு அந்த கோபால் ஐயங்கார் சொல்றாரு. மனுதர்ம சாஸ்திரப்படி பார்ப்பனர்கள் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வர்ணத்திலிருந்தும் ஒரு பெண்ணை அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதே போல சத்திரியர்கள் 3 கல்யாணம் பண்ணிக்க முடியும். வைசியர்கள் 2 கல்யாணம் பண்ணிக்க முடியும். சூத்திரர்கள் ஒரே ஒரு கல்யாணம் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். பிராமணரை பொறுத்த வரைக்கும் பிராமண குலத்திலிருந்து ஒரு பெண்ணையும், சத்திரிய குலத்திலிருந்து ஒரு பெண்ணையும், வைசிய குலத்திலிருந்து ஒரு பெண்ணையும், சூத்திர குலத்திலிருந்து ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். சத்திரியரை பொறுத்த வரைக்கும் சத்திரிய குலத்தில் ஒரு பெண்ணை, வைசிய குலத்திலிருந்து ஒரு பெண்ணை, சூத்திர குலத்திலிருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்க முடியும். அதே போல வைசியர்கள் வைசிய குலத்திலிருந்து ஒரு பெண்ணையும், சூத்திர குலத்திலிருந்து ஒரு பெண்ணையும் கல்யாணம் முடிச்சுக்க முடியும். ஆனா சூத்திரர்களுக்கு மட்டும்தான், சூத்திர குலத்தில் மட்டும்தான் ஒரே ஒரு பெண்ணை தான் கல்யாணம் முடிக்க முடியும். இதுதான் மனு தர்ம சாஸ்திரம் சொல்லுது. ஆனா இது தெரியாத சங்கிகள் இஸ்லாம் மட்டும்தான் பல திருமணத்தை ஆதரிக்குது, நாங்கெல்லாம் ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த உண்மை தெரியாம உருட்டிட்டு திரியிறானுவ. ஆனா அதே நேரத்துல பார்ப்பன பெண்களை வேற குலத்துல உள்ள மக்கள் யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கறத இங்க நீங்க உற்று நோக்க வேண்டியிருக்கு. இதே போல ஒரு சம்பவம் பார்ப்பன பாரதியுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அது என்னன்னா, பாரதி கடையத்துல வாழ்ந்துட்டு இருந்த சமயத்துல அவரும் நாராயண பிள்ளை அப்படிங்கிறவரும் கலப்பு திருமணம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப நாராயண பிள்ளை என்ன சொன்னாருன்னா, பாரதி, நம்ம 2 பேரும் எந்த வித்தியாசம் இல்லாம பழகிட்டு இருக்கோம், உங்களுடைய மகள் சகுந்தலாவை என்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்ட பாரதி ரொம்ப டென்ஷன் ஆகி, கலப்பு மனத்தை நீங்க மனப்பூர்வமா ஆதரிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா உங்க மகனுக்கு பறை அல்லது சக்கிலிய பெண்ணை தேடி திருமணம் செய்யுங்க, அதுக்கப்புறம் பாப்பா திருமணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னாரு. பிள்ளைக்கும் பாரதிக்கும் கடுமையான வாத பிரதிவாதம் நடந்துச்சு. கடைசி என்னாச்சுன்னா, பாரதி தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த நேரம் காலை 11 மணி. நாராயண பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய பணக்காரரா இருந்தாரு. அவருடைய நடவடிக்கைகளை அந்த ஊர் மக்கள் விமர்சிக்க பயந்தாங்க. நாராயண பிள்ளையுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஊருடைய கோயிலுடைய அர்ச்சகரான ஒரு பிராமணருடைய மனைவியை தன்னோட வீட்டுல வச்சு பராமரிச்சுட்டு வந்தாரு. அந்த அர்ச்சகரும் நிர்பந்தம் மற்றும் லாபம் இரண்டையும் கருதி எதையும் பொருட்படுத்தாம இருந்தாரு. கோமா வந்த பாரதி மனம் நொந்து போய் திண்ணையில உட்கார்ந்துருந்தாரு. அந்த நேரத்துல அந்த அர்ச்சகர் தெருவழியா போனாரு. பாரதி திண்ணையில இருந்து குதிச்சு அர்ச்சகரிடம், ஒன்னு போன்ற மானங்கெட்டவரின் செய்கையால தான் நாராயண பிள்ளை என்னை பார்த்து அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரோட கன்னத்துல பலாருன்னு அரைஞ்சிட்டாரு. அர்ச்சகர் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி நாராயண பிள்ளை கிட்ட முறையிட்டாரு. நாராயண பிள்ளைக்கு பயங்கரமான கோபம். தன்னுடைய வேலையால ஒருத்தனை அனுப்பி பாரதியோட மச்சாங்கிட்ட, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பாரதி கடையத்தை விட்டு வெளியேறணும், இல்லைன்னா ஆட்களை ஏவி அவரை தீர்த்து கட்டிடுவோம் அப்படின்னு எச்சரிச்சாரு. நாராயண பிள்ளையுடைய எச்சரிக்கைக்கு பயந்து போன வீட்டினர் பாரதியை சென்னைக்கு அனுப்ப தீர்மானிச்சாங்க. விடிய காலையில 4 மணிக்கு வரக்கூடிய திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்க்கு கூட காத்துட்டு இல்லாம பிற்பகல் 2:30 மணிக்கெல்லாம் வரும் செங்கோட்டை பேசஞ்சர்ல அவசரமா அவரை மூட்டை முடிச்சோட அவரை சென்னைக்கு அனுப்பிவிட்டாங்க. பாரதி புறப்பட்டு வரக்கூடிய செய்தி சுதேசமித்திரன் ஆசிரியர் ஏ ரங்கசாமி ஐயங்காருக்கும் அவருடைய நண்பர் வக்கீல் எஸ் துரைசாமி ஐயங்காருக்கும் தந்தி மூலம் தெரிவிக்கப்பட்டுச்சு. இது நடந்தது 1920 வருடம் நவம்பர் மாசம். இந்த வரலாறை பாரதியோடைய வாழ்க்கை வரலாற்றை ஆதாரபூர்வமா எழுதின பத்மநாபன் சொல்லியிருக்காப்ல. பாரதி சென்னைக்கு வந்தது கூட ஒரு விபத்து தான். அரசியல் நடத்த அவர் சென்னைக்கு வரல. பார்ப்பன பெண்ணை கீழ்ஜாதிக்காரன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, பார்ப்பன ஆண் எந்த ஜாதி பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தா இருந்துச்சு. அவரோட கருத்துங்கிறத விட மண்நீதியுடைய கருத்து, அந்த கருத்தை இவரு அப்படியே பின்பற்றினாரு. அதே போல பாரதி ஞானரதம் அப்படிங்கிற கதையிலையும் 4 வர்ணத்தை வலியுறுத்துறாரு. ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அறிவு இல்லாததுதான். அந்த அறிவின்மையை ஏற்படாம பாதுகாப்பதே பிராமணனுடைய கடமையாக இருக்கு. அதுக்கு பிராமணர்களே பொறுப்பாளி ஆவாங்க. மக்களுக்குள் சூத்திர தர்மம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா உடனே பிராமணர்கள் என்ன பண்ணணும்னா, நாட்டுல உள்ள உண்மையான சூத்திரர்களை அதிகப்படுத்தணும். சத்திரிய தர்மத்திற்கும் பிராமண தர்மங்களுக்கும் ஊனம் நேரிடும் போது, அதாவது கஷ்டம் நேரிடும் போதெல்லாம் ஜனசமூகம் முழுவதுமே சீனமடைந்து போகும், அதாவது டயர்ட் ஆயிடும் அல்லது துன்பப்படும் அப்படின்னு இங்க பாரதி தெளிவா சொல்றாப்ல. அதே போல இந்த உலகத்துல உள்ள எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா 4 வர்ணம் தோன்ற வேண்டும் அப்படின்னு 1917 தீர்வை சொல்றாரு இந்த சங்கி பார்ப்பன பாரதி. கலியுகம் அப்படிங்கிறது 5000 வருஷத்துக்கு பிறகு ஒரு புது யுகமாக பிறக்கும்.
அதுதான் கலியுகத்துக்குள்ளேயே கிருத யுகம். அப்போது இந்த உலகமே மாறிடும், அநியாயங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆயிடும், 4 குலம் மறுபடியும் ஏற்படும். அந்த 4 குலத்தாரும் வெவ்வேறு தொழில் செய்து பிழைச்சாலும் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்ய மாட்டாங்க. அன்பே தெய்வம் என தெரிந்து கொள்வார்கள். அன்பிருந்தால் குழந்தையும் தாயும் சமானம், ஏழையும் செல்வனும் சமானம். அப்போதான் மாதம் மும்மாறி பொழியும், பஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. தெற்கு தேசத்துல பிராமண குலத்துல கபில முனிவரும் அகப்பை சித்தரும் திரும்பி அவதாரம் எடுப்பாங்க. அவங்க ஊர் ஊரா போய் ஜனங்களுக்கு தர்மத்தை சொல்லி ஜாதி வழக்க தீர்த்து வைப்பாங்க. அப்போதான் தர்மம் நிலை பெறும். அதாவது உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா 4 வர்ணம் திரும்பவும் கட்டமைக்கப்படணும், அது எந்த காலத்திலையும் மாறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இந்த பார்ப்பன பாரதி சங்கி. ஒரு மனுஷனுக்கு சுயசாதி பெருமை இருக்கலாம், அது கூட தவறு இல்லை. ஆனா என்னுடைய ஜாதி தான் உயர்ந்தது, நாங்க மட்டும்தான் இறைவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், நாங்க இறைவனுடைய தலையில பிறந்தவங்க, மற்றவங்க எல்லாம் எங்களை விட தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேவல சிந்தனை கொண்டதுதான் இந்த பார்ப்பன இந்து மதம். அந்த பார்ப்பன இந்து மதத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய வேலையை தான் இந்த பார்ப்பன சங்கி பாரதி செஞ்சாப்புல. அதனாலதான் அவருடைய உண்மையான முகத்தை தோலுரிச்சு காட்ட வேண்டியது அவசியமா இருக்குது. சங்கி பாரதியை பத்தி வேறு விஷயங்களை அடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.